அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி பண்ண போகிறேன். அது யாருக்காகனா, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற கெஸ்ட்காக. ஸோ மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு சுகர் எடுத்துகிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதுலேயே 4 எக்ஸை ஆட் பண்ணி தென் வெனிலா எசன்ஸ் ஒரு 1 1/2 மூடி எடுத்து அதுலேயே ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கப்பில் 1 கப்பு நீங்கள் மைதாவும், அந்த சைடு இருக்க ஸ்பூனில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ப்ளஸ் காஃபி பவுடர். இது மஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ காஃபி பவுடரும் தென் இதுலேயே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னுமே கேக் வந்து ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ 2 குழிக்கரண்டியில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட்டாட்ட அடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நான் இந்த குக்கர் பேக்கிங்காகவே வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம வாசர் விசில் எதுவுமே போடாமல் எம்டி குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு ப்ரீஹீட் பண்ணிடுறோம். 10 மினிட்ஸ்க்கு சிம்லேயே வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த அடிச்சுட்டு வந்த மிக்சர் ரெடி இல்லையா, அது வந்து ஸ்பாச்சுலா வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீனாக எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை வச்சு இந்த மாதிரி சூடாக இருக்கணும். இதில் நீங்கள் அதை இறக்கி வச்சுருங்க. ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கேக் டெஸ்டரோ டூத் பிக்கோ ஏதோ ஒன்று வச்சு செக் பண்ணுங்கள். ஒட்டாமல் வரணும். உங்களோட கேக் ரெடி. இது ஆக்சுவலி ஒரு சாக்லேட் கேக். ஸோ இப்போ வந்து இது நல்லா கூல் டவுன் ஆகணும். ஸோ ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. ஐசிங் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷா அல்லாஹ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.